எல்லாம் அதாவது விஜிலன்ஸ் இபியோடைய விஜிலன்ஸ் துறை ரீதியான விசாரணை முடித்த பிறகு காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணோம். அதுக்கு இடையிலேயே வந்து அனைத்தும் பேக்கப் எடுக்கும் பணிகள் அனைத்தும் வந்து துவங்கப்பட்டு விடுச்சு. இதெல்லாம் கடந்த ஒரு வாரங்களாக கண்டினியூஸ் ரிவ்யூவில் எல்லாம் பார்த்துட்டு தான் வரோம். நேற்றே இது சம்பந்தமாக யார் எங்கே செக்யூர் பண்ணாங்க அனைத்தும் டெய்லி நாங்கள் விசாரிச்சுட்டு தான் வரோம். ஸோ இது இப்போ சொல்ல வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக, ஏன்னா உங்களுக்கு விசாரணை முடிந்த பிறகு சொல்லலாம்னு நினைச்சோம். ஸோ அதனால இப்போ சொல்ல வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக. எத்தனை பேர் கைது பண்ணியிருக்காங்க சொல்றோம். எனக்கு காவல்துறை விசாரணை நடந்துட்டு இருக்கு, நம்ம சொல்ல வேண்டாம். இல்ல அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல அவங்க ரிப்போர்ட் பண்ண பிறகு அனைத்தும் ஆடிட் செய்யப்படும். ஒவ்வொரு இடத்துல ஆடிட் பண்ணி எங்கெங்க மிஸ்ஸிங். ஸோ இன்னும் பல இடங்கள்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் நிறைய செக்யூர் பண்ணணும். அது எந்த விதத்திலையும் எது யாரும் மேலும் எந்த காணாமல் போயிடக்கூடாது. ஏதாவது வேற வகையிலேயே அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ற வேலையை நடந்துடக்கூடாது. ஸோ அனைத்தும் செக்யூர் பண்ண பணிகள் இல்ல அந்த நம்பர்ஸை விசாரணை முடிந்த பிறகு சொல்றோம். இன்னும் பல இடத்துல இன்னும் கணக்கெடுப்பு பணிகள் வந்துருக்கு. இல்ல நிறைய இடத்துல உள்ள இருக்கிற இதெல்லாம் செக்யூர்டு பிளேசஸ் தான். உள்ள இருக்கிற ஒரு சில எம்ப்ளாயிஸ் தான் அதுல சம்பந்தப்பட்டிருக்கிறதாக முதல் கட்ட விசாரணை தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால அவங்ககிட்ட விசாரணை நடந்துட்டு வருது. ஸோ மேலும் இது சம்பந்தமான ஏன்னா உள்ள இருக்கிற எம்ப்ளாயிஸ்டே இருக்கிறப்ப விசாரணை முடிந்த பிறகு சொல்லலாம். வேற ஏதாவது கேள்வி இருக்கு? தமிழ்நாட்டில் மின்சார இது வந்து நடந்துட்டு இருக்கு. சென்னையில தலைநகரில் நிறைய இடத்துல போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனைகளை திசை திருப்பும் வகையில இந்த ஆர்டிஎஸ் சம்பந்தப்பட்ட இந்த குறைவர் வடிகள் இருக்கிறதா என்பது பல்வேறு தரப்பினர் இந்த அதெல்லாம் மின்சாரம் தரப்புல என்னென்ன மாதிரியான ஃபால்ட் இருக்கு எதனால இருக்குன்னு சொல்லி டெய்லி மின்சார வாரியம் தரப்புல நம்மளுடைய வெப்சைட்ல ட்விட்டர்ல எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணிட்டு வரோம். மின்சாரம் எதனால தட்டுப்படுது என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு விண்டுமில் ஏன் திடீர்னு ஒரு 4 நாட்களாக விண்டுமில்ல திடீர்னு ஒரு தட்டுப்பாடு முழுமையாக விண்டுமில்ல வர வேண்டிய மின்சாரம் வரவில்லை. ஸோ அதனால வெளியிலிருந்து நம்ம வந்து ஒரு சில இடத்துல இருந்து மாற்றி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஸோ எதனால தடை எங்கெங்க பிரச்சனைன்றதை நம்ம டெய்லி பப்ளிஷ் பண்ணி தான் வரோம். ஸோ அதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இது கண்டிப்பா விசாரணை முடியப்பட்டு கைது செய்யப்பட்டு யார் யார் எந்த இன்டென்ஷன்ல பண்ணாலும் கண்டிப்பா கடுமையான இல்ல கடந்த ஒரு மாதங்களாக பலர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பலர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் இதுவரை இப்பதான் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. இன்னும் நாங்க முடிஞ்ச பிறகு சொல்றோம். ஏன்னா பேர்கள் எதுவும் விசாரணையில் இருக்கும் போது சொன்னால் நன்றாக இருக்காது. இது மிகப்பெரிய அளவில் விசாரணை செல்ல வேண்டும். ஸோ அதனால இன்டென்ஷன் இல்லாம எப்படி ஹார்ட் டிஸ்க் எடுப்பாங்க? ஸோ எந்த இன்டென்ஷன்ல எடுத்தாங்கன்றது தான் நம்ம விசாரிச்ச முடியும். கண்டிப்பா என்ன இன்டென்ஷன்ல இது திருடப்பட்டுச்சு, யார் சொல்லி திருடினார்கள், இதற்கு பின்னாடி யாரு இருக்கா, என்ன மாதிரியான டேட்டாக்களுக்காக இதை திருடினார்கள், என்ன இன்டென்ஷன்ல இது திருடினாங்க, இது அனைத்தும் விசாரணை முடிஞ்ச பிறகு ஏதாவது ஸ்பெசிபிக்கா இருந்தா சொல்லலாம். ஏன்னா மீட்டர் உங்களுக்கு வந்து நம்மளுடைய மின்சார மீட்டர்ல என்ன பதிவா இருக்குதோ அதான் ஒண்ணு திடீர்னு வராது. என்ன ஸ்பெசிபிக்கா ஏதாவது அவங்க இருந்தால் கண்டிப்பா கொடுங்க. அதற்கான என்னன்னு செக் பண்ணிட்டு கண்டிப்பா பண்ணுங்க. முக்கிய காரணம்னு வந்து நிறைய பேர் சொன்னது என்னன்னா மெயின்டெனன்ஸ் ஒர்க். அதாவது ஹெவி லோட் இருக்கும்போது சொல்லிடுறேன் என்னன்னு பாருங்க. பொதுவாக வந்து நம்ம இதுல வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இப்போ ஒரு 250 சப்ஸ்டேஷன்ஸ் இன்னைக்கு இருக்கிற தேவைகளுக்கு நமக்கு தேவை. ஏன்னா அதிகமான லோடு வந்து இப்ப இரவு நேரங்கள் எடுக்கப்படுது. பீக் ஹவர்ஸ்ல அதிகமான லோடு எடுக்கப்படுது. சோ அது நமக்கு தேவையே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 250 சப்ஸ்டேஷன்ஸ் தான் தேவை அந்த லோட ஹேண்டில் பண்றதுக்கு. ஸோ இது வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அளவில் எந்த பெரிய மாற்றங்களும் செய்யப்படல. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா பெரிய அளவில் லோடு தேவைப்படும் பொழுது அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு சப்ஸ்டேஷன்ஸ் இல்லை. ஸோ எல்லா இதுல பாத்தீங்கன்னா மதுரையில 6 சப்ஸ்டேஷன் தேவைன்னு நான் கடந்த ரிவ்யூல சொன்னாங்க. இது மாதிரி சென்னையிலயும் எந்தெந்த இடத்துல சப்ஸ்டேஷன் தேவைன்னு ஆல்ரெடி கணக்கெடு பணிகள் இருந்திருக்கு. ஸோ பாதி சப்ஸ்டேஷன்ஸ் இப்ப துவங்கப்பட்டிருக்கு, ஆனால் முடிக்கப்படவில்லை. ஸோ இதெல்லாம் முடிக்கப்பட்டு அடுத்த வருடத்துக்காவது தேவையான அளவு நம்ம வந்து ரீச் பண்ணணும். ஸோ இது பிரைமரி ரீசன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் கெப்பாசிட்டி கூட்டிட்டே இருக்கு. பட் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கான சப்ஸ்டேஷன்ஸ் நம்ம போதுமான அளவு இல்லை. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அளவுல நான் சொல்றது வந்து ஒரு சப்ஸ்டேஷன் அளவுல அது இல்லாமல் டிரான்ஸ்ஃபார்மர் அளவுல நிறைய இடத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லாமே 15 வருஷம் 20 வருஷம் ஓல்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃபுல் எஃபிஷியன்சியில ஃபங்க்ஷன் பண்ண முடியல. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸை நம்ம அதிகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸை மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இதை தாண்டி நிறைய இடத்துல வந்து கேபிள்கள் வயர்கள் கட் பண்ண போறதுனால பெரிய தடைகள் ஏற்படுது. ஒரு சில 110 kV கேபிள்லாம் கட் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 2 நாளாகவும் அதை சரி செய்யும். ஸோ அந்த மாதிரியான இடங்கள்ல தான் வந்து மாற்று கேபிள் வழியாக நம்ம கொடுக்குற பணிகள் இருக்கும். ஸோ இது எல்லாம் எதெல்லாம் வந்து மேஜர் ஃபால்ட் இருந்துச்சோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி திருப்பும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் கணக்கிடும் பணிகளும் நடந்துட்டு இருக்கு. ஸோ எங்க தேவை உடனடியாக எங்க தேவை எங்கெங்கெல்லாம் உடனே சப்ஸ்டேஷன் தேவை. ஸோ இதை எப்படி சீராக்கிற பணிகள் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இது வந்து வர்ற காலங்களில் பெரிய அளவுல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு முதல்வரிடமும் அனுமதி பெற்று எங்கெங்கெல்லாம் உடனடியாக சரி செய்ய முடியும் அதை சரி செய்யும் பணிகள் நடந்துட்டு
இல்ல எல்லா இடத்துலயும் எந்த இடத்துல ஃபால்ட்னால வருதோ அதை நம்ம சீரமைச்சுட்டு தான் வரும். தொடர்ந்து ஒரே ஏரியால அப்படிலாம் இல்லை, ஒரு சில இடத்துல ஃபால்ட்னால வருது. இப்ப நம்ம மொபைல் டீம்ஸ் வச்சிருக்கோம், மொபைல் டீம்ஸ் உடனடியாக அங்க சென்று அங்க பணிகளை செய்து அவங்க வந்து அதை சீரமைக்க பணிகள் நடந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மொபைல் டீம்ஸ் ஃபார்ம் ஆன பிறகு நீங்க பாத்திருப்பீங்க எல்லா இடத்துலயும் வந்து இந்த பவர் கட்ஸ் ஃபால்ட் அட்டன் பண்றது வந்து அந்த டைமிங் வந்து துரிதமா நடந்து முடிஞ்சிருக்கு. அதனால மொபைல் டீம்ஸ் உடைய பணிகள்னால இப்ப வந்து 14 டீம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண வேலையில பார்த்துட்டு இருக்கோம். அதனால நிறைய இடத்துல இந்த ஃபால்ட் அட்டன் பண்ற டைம் உடனடியாக சரி செய்யப்பட்டு எங்க பண்ணிருக்கோம், இது சீக்கிரம் நடந்து முடியும். அரசு பொதுப்பேட்டு இன்னும் ஒரு மாசம் கூட இல்லை. ஏன்னா புதிய அரசு முதல்வர் உத்தரவின் பேர்ல என்னென்ன செய்யணுமோ துரிதமா செயல்படுறோம். எல்லாம் கணக்கிடும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. சோ இப்ப நீங்க எவ்வளவு எல்லாம் சீரமைக்கும் நேரத்தில் இந்த மாதிரியான தடைகள் இப்ப ஹார்டிஸ்க் காணப்படும் தடைகளும் இருக்கு. எல்லாம் அனைத்து வேலைகளும் பேரலா நடந்துட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு அனைவரும் பெரும்பான்மையான நேரங்கள் அனைத்தையும் சரி செய்யும் வேலைகளை தான் அனைத்து அமைச்சர்களும் முதல்வர் உத்தரவின் பேர் கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா இல்ல கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா நம்ம வந்து தவறான ஒரு கான்பிடன்ஸ் நம்ம கொடுக்க விரும்பல. ஏன்னா நீங்க இந்த துறையில என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு. அதை போக 1,40,000 பேர் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல 70,000 பேர் தான் வேலை பார்க்கறாங்க. 50% ஆட்களே இல்லை. நீங்க இன்னைக்கு கணக்கீட்டாளர், அதாவது ரீடிங், நம்ம மெஷர்மெண்ட்ஸ் ரீட் இருக்க அந்த கணக்கீட்டாளர் நாங்க போய் ரீடிங் எடுக்கிறவங்க பாத்தீங்கன்னா 4,500 பேர் பற்றாக்குறை. சோ எல்லா இடத்துலயும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அளவுல எந்த மெயின்டெனன்ஸும் 5 ஆண்டுகள்ல செய்யப்படவில்லை. வாங்கின டிரான்ஸ்ஃபார்மர்ல ஊழல், சப்ஸ்டேஷன்ஸ் எதுவும் பண்ணல. கோள்கள் வாங்கின, அதாவது நிலக்கரி வாங்கின தரம் வந்து நல்ல தரத்தில் இல்லை. அது சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இப்பதான் கணக்கிடும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. நம்ம வந்து எவ்வளவு கிலோ கேலரிஸ் தரத்தோட வாங்கணுமோ அதுல 50% கீழேயான ஒரு கிலோ கேலரிஸ் தான் நம்ம கோலே வாங்கியிருக்கோம். அதனாலதான் வந்து தெர்மல் பவர் பிளான்ட்ல எல்லாமே வந்து முழு எஃபிஷியன்சில அவங்க இயங்கல. அதனாலதான் அங்க வந்து நம்ம போதுமான அளவு மின்சாரம் அங்கே உற்பத்தி செய்ய முடியாது. நிறைய ஃபால்ட், பாய்லர் ஃபால்ட் எல்லாமே வர்றதுக்கு காரணம் நம்ம போதுமான தரத்தோடான கோள்கள் வாங்கப்படல. சோ அனைத்தும் நம்ம சீரமைக்கணும்னா ஒரு மாசத்துல பண்ண முடியாது. ஆனால் கண்டிப்பா அனைத்தும் சீர் செய்யக்கான 100% வேலைகளை துவங்கி இருக்கிறோம். விரைவில் இந்த நிறுவனம் வந்து மேலும் பழைய நிலைக்கு கொண்டு வரும் வேலைகளை துரிதமாக செயல்பட்டு வருகிறோம். கண்டிப்பா அதை கொண்டு வருவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதுக்கு ஒரு சில திட்டங்கள் போட வேண்டும். போட்டுட்டு அனைத்தும் நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தி விட்டு தான் நம்ம செயல்படுறோம். எதனால ஃபால்ட்னு நம்ம எதனால மின்சார ஃபால்ட்னு நம்ம எல்லாமே வந்து எந்தெந்த நேரத்துல எதனால ஃபால்ட்னு நம்ம அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். சோ இது வந்து பொதுவா சொல்றதுல எந்த பிரயோஜனம் இல்ல. நம்ம என்ன நிலைமைன்னு நம்ம சொல்லிட்டோம். இதை இன்னும் தெளிவாக வித் டேட்டா என்னென்ன தேவைன்றது நம்ம வந்து கண்டிப்பா ஒரு பப்ளிஷ் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.